யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். கிறிஸ்து பிறந்த பெருவிழா கிறிஸ்துமஸ். கிறிஸ்து பிறந்த பெருவிழா கிறிஸ்துமஸ். இயேசு என்ற சொல்லுக்கு இரட்சகர் என்று பொருள்படும். கிறிஸ்து என்ற சொல்லுக்கு அருள் பொழிவு பெற்றவர் என்ற பொருள். ஒரு வருடத்திலே இந்த மாதமானது மிக மிக முக்கியமான மாதம், ஒரு சந்தோஷம் நிறைந்த மாதம். நான் கூட கிறிஸ்துமஸுக்காக காத்து கிடப்பது உண்டு. மிகவும் சந்தோஷமாக இந்த மாதத்தை நான் தனிப்பட்ட முறையில் கருதுவது உண்டு. இன்றும் கூட பிரசங்கத்திற்கு புறப்பட்டு போகும்போது இது கிறிஸ்துமஸ் மாதம், ஒரு டை கட்டி கொண்டு செல்வோம் என்று பீரோவை திறந்தேன். அங்கே 10-15 டை கிடைத்தது. அதில் பிடித்த ஒரு டிசைனை எடுத்து கட்டி கொண்டு வந்தேன். இது ஒரு மகிழ்ச்சி பொங்கும் மாதம் இந்த கிறிஸ்துமஸ். பாருங்கள், பிரசங்க வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் சாஸ்திரிகள். அருமையானவர்கள், நான் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சரித்திரத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். 1880ஆம் ஆண்டு ரூகம் என்பவர் இருந்தார். அவர் ஜெர்மனியிலே வாழ்ந்து வந்தார். ஜெர்மனி நாட்டுக்காரர். அவர் வான் நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்பவர். அவர் என்ன செய்தார்? எகிப்து நாட்டில் உள்ள பதிவேடுகள், பண்டைய பதிவேடுகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது மெசோரி என்ற நட்சத்திரம் AUC 752ஆம் ஆண்டு சிரஸ் என்ற எகிப்திய மாதத்தில் நீல நிறத்தில் காணப்பட்டதாக அங்க பதிவேடு, பண்டைய கால பதிவேட்டில் இருந்தது. இந்த நட்சத்திரத்தை குறித்து பதிவேட்டில் காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சீனாவில் பழங்கால பதிவேட்டிலே காணப்பட்டது என்ன? சாவோ வாங் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அந்த ஆட்சியிலே 24வது வருடத்தில் 4வது பௌர்ணமிக்கு பின் 8வது நாள் தென்மேற்கு பகுதியில் ஒரு நட்சத்திரம் ராஜாவின் அரண்மனையில் பட்டு பிரகாசித்தது. எங்க? சீனாவில் இதே நட்சத்திரம் ராஜாவின் அரண்மனையிலே பட்டு பிரகாசித்தது. உடனே ராஜா பயந்தவனாய் புத்தர் பிச்சைகளை எல்லாம் வரவழைத்தான். சீனாவில் அல்லவா அது புத்த மதத்தை தழுவுகிறார்கள். உடனே புத்த பிச்சைகளை எல்லாம் வரவழைத்து இது என்ன நட்சத்திரம் என்று கேட்டான். அவர்கள் பழைய ஏடுகளை எல்லாம் புரட்டி ஆராய்ச்சி செய்து பெரிய பரிசுத்தவான் ஒருத்தர் மேற்கு திசையில் பிறந்திருக்கிறார், அந்த பரிசுத்தவான் ஒரு மதத்தை ஏற்படுத்துவார், அது உலகம் எங்கும் வியாபிக்கும் என்று அந்த புத்த மதத்தை தழுவின புத்த பிச்சுகள் சொன்னார்களாம். இது விந்தையானது, வியக்கத்தக்கது, புகழ்பெற்றது, போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது. உண்மையிலேயே இந்த சாஸ்திரிகள் கண்டோம் காட்சி, வந்தோம் செயலாற்ற என்றார்கள். அதாவது கிழக்கிலே அவருடைய நட்சத்திரை கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம். கண்டோம் சாட்சி, வந்தோம் செயலாற்ற. No vision without manifestation. அவர்கள் பார்த்தார்கள், பணிந்தார்கள், படைத்தார்கள் என்று வேதத்திலே அருமையாக பார்க்கிறோம்.
இன்று கூட நான் உங்கள் மத்தியிலே இரண்டு முக்கியமான காரியங்களை இந்த சாஸ்திரிகளின் வாழ்க்கையிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை கொண்டு அவர்களை வழிநடத்தி கர்த்தர் வணங்க செய்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சாஸ்திரிகளை நட்சத்திரமானது வழி நடத்தி இயேசுவை கொண்டு வந்தது, இயேசுவை வணங்க செய்தது. அருமையானவர்களே, நாம் ஒரு நட்சத்திரமாக செயல்பட வேண்டும். யாராவது வாசியுங்கள் மார்க் 16:15. மார்க் 16:15. நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். அவர்கள் நட்சத்திரமானது ஒரு ஊழியம் செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த கிழக்கு தேசங்களில் வாழ்ந்த சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரமானது அறிவித்தது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தது. அவர்கள் ஓடோடி வந்தார்கள், ஒட்டகங்களிலே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் கூட அந்த நட்சத்திரத்தை போல செயல்பட வேண்டும். நாம் ஊழியம் செய்கிறோமா அந்த நட்சத்திரத்தை போல? தேவதூதர்கள் கூட ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள், அறிவித்தார்கள் இயேசுவின் பிறப்பை. நாம் அதை போல நாம் மற்றவர்களுக்கு இயேசுவின் பிறப்பை அறிவிக்கிறோமா, அதாவது ஊழியம் செய்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. தேவதூதர்கள் சந்தித்த மேய்ப்பர்கள் பொருளாதார அளவின் எதிர்முனையில் இருந்தார்கள், மிகவும் பாவப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மிகவும் சாதாரண மக்கள், ஆடு மேய்ப்பவர்கள், ஏழை எளிய மக்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் சாஸ்திரிகளோ நாம் சரித்திர வாயிலாக பார்க்கிறோம், மிகவும் வசதி படைத்தவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லாருக்கும் செல்ல வேண்டும். பணக்காரர், ஏழை எளிய மக்கள், வசதி படைத்தவர்கள் எல்லாருக்கும் அவருடைய நற்செய்தி பரப்பப்பட வேண்டும். அவருடைய பிறப்பானது சொல்லப்பட வேண்டும். ஏழை பணக்காரர் எல்லாருக்கும். He is for everyone. அதை நாம் மறக்க கூடாது. நாம் நட்சத்திரத்தை போல செயல்படுகிறோமா? நட்சத்திரம் அருமையாக ஊழியம் செய்தது அருமையானவர்களே, அல்லது உறங்கி கொண்டிருக்கிறோமா? ஒரு வேத அறிஞர் கூறுகிறார், கடவுள் மனிதன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவனை சென்றடைகிறார். கடவுள் மனிதன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவனை சென்றடைகிறார். God reaches every person on earth, no matter how far away they are from him. கடவுள் மனிதன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவரை சென்றடைகிறார் என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார். பாருங்கள், சாஸ்திரிகள் தூரத்தில் உள்ளவர்கள், கிழக்கு தேசங்களில் உள்ளவர்கள், அவரை சென்றடைந்தது நட்சத்திரம். உண்மையிலே நாம் கூட ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். பம்பாயிலே ஒரு போஸ்ட்மேன், தபால்காரர் இருந்தார். அந்த தபால்காரர், அது நான் ஏறத்தாழ 35 வருடங்களுக்கு முன்னாக அந்த மும்பையிலே வசித்து வந்தேன். அந்த தபால்காரர் கையிலே ஏராளமான தபால்கள் கிடைக்கும். கவர், போஸ்ட் கார்டு, அது இது என்று ஏராளமான தபால் கிடைக்கும். இப்பொழுது தபால்காரர்களுக்கு வேலையே இல்லாமல் போய்விட்டது. உங்க வீட்டுக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா தபால்காரர்கள் வருவாங்க, அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா. ஏன்னா இப்போ செல்போனை வச்சு என்ன எல்லாம்
இமெயில், இன்டர்நெட், அது இதுன்னு பல காரியம், வாட்ஸ்அப் அப்படி வந்துவிட்டது. இப்போ யார் சார் நீங்க போஸ்ட்ல ஏதாவது எழுதி போடுறீங்களா? எழுதியே போடுறதில்லை, எல்லாம் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்பணும், ஒரு இது அனுப்பி விட்டுறாங்க, அதில் கூப்பிட்டு பேசிடுறாங்க அப்படியே. ஆனால் ஒரு 35 வருடத்துக்கு முன்னதாக இந்த செல்போன், கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. ஏராளமான தபால் கையில் கொண்டு வருவார்கள், பையாக. அப்போ என்ன செய்தார் அந்த பம்பாயில் உள்ள தபால்காரன்? அவங்க ஒவ்வொரு வீடாக சென்று தபால் கொடுப்பதற்கு கஷ்டமாக இருந்தது, மாற்றலாக இருந்தது, வேதனையாக இருந்தது. உடனே என்ன செய்வோம், அவ்வளவு தபாலையும் கொண்டு போய் அங்க ஒரு சாப்பிட்டு ஒரு பெரிய பேனரா பக்கத்திலே அதிலே கொண்டு போட்டு விடுவான். அந்த பாருங்க எவ்வளவு நிர்பந்தமான வேதனையான விஷயம். ஆனால் பல நாள் காலம் ஒரு நாள் அகப்படுவான் என்று அவனை பிடித்து அதிகமான தண்டனை கொடுத்தார்கள். நாம் கூட அழகாக கர்த்தர் வேதம் தந்திருக்கிறார் நமக்கு. ஊழியம் செய்யுங்கள், நட்சத்திரம் போல ஊழியம் செய்யுங்கள், மேய்ப்பர்களை போல மேய்ப்பர்களுக்கு ஊழியம் செய்தது போல, தேவதூதர்கள் செய்தது போல ஊழியம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஆனால் நாமும் இதை அப்படியே அந்த செல்ஃபிலே அல்லது வீட்டிலே கட்டிலே போட்டுவிட்டு, எப்படி அந்த தபால்காரன் தபால்களை எல்லாம் சாக்கடையை தூக்கி இருந்தானோ அப்படி வேத புத்தகத்தையும் வேத புத்தகம் சம்பந்தப்பட்ட காரியங்களை அப்படியே கிடப்பில் போட்டு விடுகிறோம், வீட்டில் போட்டு விடுகிறோம். நாமும் வாசிப்பது கிடையாது, மற்ற அண்டை வீட்டாரும் அயலகத்தார் மற்றவர்களுக்கு நாம் அதை பற்றி சொல்வது கிடையாது, அதாவது ஊழியம் செய்வது கிடையாது. உண்மையிலேயே அந்த தபால்காரனை தண்டித்த அரசாங்கம், அதை போல கர்த்தர் நம்மை நிச்சயமாக தண்டிப்பார். ரட்சிக்கப்பட்ட நாம் அவரை அறியாதவருக்கு அறிவிக்க வேண்டும். குடிவெறி, விபச்சாரம், சினிமா மற்றும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி உலகத்திலே கடன், காவல், வியாதி எல்லாம் கொண்டு சமாதானம் இல்லாதவர்களாய் ஏராளமான மக்கள் காணப்படுகிறார்கள். அவர்களை நாம் ரட்சிப்புகளாக நடத்த வேண்டும். ஆனால் செய்கிறோமா? இப்படி பிரசங்கம் கேட்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? உலகத்திலே ஏராளமான மக்கள் பாவத்திலே நிம்மதியிலிருந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். வெறுமனே கிறிஸ்துமஸ் வந்தாச்சு, ஆடம்பர உணவு, புத்தாடைகள், பட்டாசு என்று பண்ணிக்கிறோம். சரி, அவைகள் தேவைதான். ஆனால் தருத்திரரை நாம் நினைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதுதான் நாம் அந்த நட்சத்திரத்தில் இருந்து, சாஸ்திரிகளை சந்தித்த நட்சத்திரத்தில் இருந்து படிக்கக்கூடிய பாடம். பாருங்கள், ஆத்ம பாடம் நமக்கு நட்சத்திரம் மூலம் நற்செய்தி. இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் அந்த சாஸ்திரிகள். ஏரோது ராஜாவிடம் போய் சொன்னார்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவன் கலங்கினான், திகைத்தான், வேதனையுற்றான், அல்லலுற்றான். ஒரு வேத அறிஞர் கூறுகிறார், குழந்தை இயேசுவினால் ஏரோது ராஜா பயந்து நடுங்கினான், கலக்கத்திற்குள்ளானான். குழந்தை இயேசுவால் ஏரோது ராஜா பயந்து நடுங்கினான், கலக்கத்திற்குள்ளானான். பாருங்கள், அவன் ஏதோ போட்டி ராஜா பிறந்து விட்டாரே என்று அலறினான். உடனே அவன் தந்திரமா சொல்றான், நாம் காலங்காலமா வாசிக்கிறோம். அவன் பயந்து நடுங்கினான். The king of Herod cried in fear and trouble stricken என்று வாசிக்கிறோம் ஒரு புத்தகத்தில். அவன் உடனே அந்த குழந்தையை கொல்ல விரும்புகிறான். நீங்கள் போய் அந்த குழந்தையை கண்ட பின்பு நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். பாருங்க, இவ்வளவு தந்திரமா சொல்றான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு போட்டியா ஒரு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அப்போ அவரை கொண்டு போட்டணும்.
அங்கதான் முக்கியமான காரியம் நடைபெறுகிறது. அந்த குழந்தையை பார்த்த பிறகு மத்தேயு 2:12 யாராவது வாசியுங்கள். மத்தேயு 2:12. சரி, இதுதான் இன்றைக்கு முக்கியமான வசனம் என்று நான் கருதுகிறேன். முக்கியமான வசனம் பிரசங்க வாக்கியம் கூட கிடையாது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம், அது எனக்கு முக்கியமான வசனம் கிடையாது. இதுதான் இன்றைய முக்கியமான வசனம். சாஸ்திரிகள் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் திரும்பி போனார்கள். பாருங்கள், கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார், எச்சரிக்கிறார். இது எனக்கு மிக மிக முக்கியமான வசனமாக நான் கருதுகிறேன். பாருங்கள், இப்போ மணி 10:35 என்று என்னுடைய வாட்ச் காட்டுகிறது. போன நேற்றைய 10:35 முதல் இன்றைய 10:35 வரை ஒரு முக்கியமான காரியம் என் கண்ணில் பட்டதுதான் இந்த வசனம் தான். பிரசங்க வாக்கியம் கூட கிடையாது. சாஸ்திரிகள் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் திரும்பி போனார்கள். அதாவது என்ன புரியும்படியாக சொன்னால், கர்த்தர் சாஸ்திரிகளோடு பேசினார். சொல்லுங்க, கர்த்தர் சாஸ்திரிகளோடு பேசினார். அதுதான் எனக்கு முக்கியம். இந்த முழு பிரசங்கத்திலே இந்த காரியம், இந்த வசனம் தான் எனக்கு முக்கியம். சரி, இப்போ ஒரு கேள்வி. கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்காரா? கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கா? பதிலே இல்லை. யாராவது ஒருத்தராக ஆமா சொல்லணும். ஏங்க கர்த்தர் போன வாரம் கூட பேசுறாரு ஒரு காரியத்தை, ஒரு நேரத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால ஒரு காரியத்தை குறித்து பேசினார். ஏன்டா அப்போ பேசுறாரு கர்த்தர்? உங்ககிட்ட அப்படி அந்த அனுபவம் உண்டா? கர்த்தர் தான் சாஸ்திரிகளோட பேசியிருக்காரு. வேதத்தில் இருக்க மோசேயோடு பேசியிருக்கிறார், யாக்கோபோடு பேசியிருக்கிறார், தாவீதோடு பேசியிருக்கிறார். அடுக்கிக் கொண்டே போகலாம். வேதத்துல அத்தனை பேர் யாக்கோபு கிட்ட பேசியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் ரத்தம் ஓடிச்சா, அதனால அவங்க கிட்ட பேசுறாரு. என் கைய லேசா ஒரு காயம் பட்ட என்ன கலர் ரத்தம் வரும்? சிவப்பு கலர் ரத்தம் வரும். அப்ப அவங்க யார் யார் தேவதாசர்களுக்கு எல்லாம் மஞ்சள் ரத்தம் ஓடிச்சு, அதனால அவங்க கிட்ட பேசினாரோ? அவங்களாம் வேற பிறவிகள், அதனால அவங்க கிட்ட பேசினாரோ? நீங்க அமைதி காக்கிறீர்கள், என்கிட்ட பேசினாரு, என்கிட்ட பேசியிருக்காரு, பல தடவை என்கிட்ட பேசியிருக்காரு. சரி, இப்போ இன்னொரு காரியத்துக்கு வருவோம். ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு நான் பேச அழைக்கப்பட்டேன். அந்த பாஸ்டர் நண்பர் தூத்துக்குடி. உடனே பிரதர் இன்னொரு பர்சன் பண்ணேன், நானும் சந்தோஷமாக போனேன். அங்க இதே கேள்வியை கேட்டேன். அது வேற ஒரு வசனம், அதுலயும் கர்த்தர் பேசுவார். அந்த பிரசங்கத்திலையும் அந்த வசனத்துக்கு வரும்போது நான் அவங்ககிட்ட கர்த்தர் உங்களோட பேசியிருக்காரா இது வரைக்கும் நீ கேட்டேன். வேதத்தில் இருந்த நபர்கிட்ட பேசியிருக்காரு, அதே மாதிரி உங்ககிட்ட அந்த பிரசங்கத்துக்கு வந்தது சொன்னேன். உங்ககிட்ட பேசியிருக்காரா நீ கேட்டேன். அவங்களும் வாயே திறக்கல. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. நிறைய பேர் வெள்ளை உடுப்பு, வெள்ளை சட்டை, வெள்ளை சேலை, ஆண்கள் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை எல்லாம் போட்டுருந்தாங்க. பார்க்க அழகா தான் இருந்தது. ஆனா பதிலே இல்லை. என்ன இல்ல? பதில் இல்லை. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, ஆனா பதில் இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க, ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போனான். அவன் அங்க போய் நடு ரோட்ல நிக்கிறான். அவனுக்கு தெரிந்த ஒரே பாஷை தமிழ் தான். அவனுக்கு தெரிந்த ஒரே பாஷை என்னது? தமிழ். ஆங்கிலம் தெரியாது, வேற எந்த மொழியும் தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க எந்த பாவம் போல ஒருத்தன் நிக்கான். அங்கங்க ஆட்கள் வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, நீ யாரு, உங்க அப்பா யாருன்னு நீங்க பதில் சொல்ல முடியல. அதுதான் நாங்க வேடிக்கை சொல்றோம். எனக்கும் தேவை, எங்க அப்பனுக்கும்
பேப. அந்த மாதிரி எனக்கும் பேப சொல்லுங்க, எங்க அப்பனுக்கும் பேப. அந்த கதையா போச்சு. அவனால எதுவுமே சொல்ல முடியல. இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் நான் கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்காருன்னா இருக்காங்க. அது பெந்தேகோஸ்தே சபையா இருந்தாலும் இன்னொரு சபையா இருக்கு, நம்ம சபையா இருக்கு. அப்படிதான் அப்படி கதையா இருக்கு. அது உண்மையிலே விற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா கர்த்தர் அடிமையோடு பல தடவைகள் பேசி இருக்கிறார், ஆலோசனை தந்திருக்கிறார், எச்சரித்திருக்கிறார். இப்படியெல்லாம் நடப்பது உண்டு, அதன்படி நாம் செயல்படுவது உண்டு. அல்ல அப்போ பாருங்க, அப்புறம் உணவு வேலை வந்தது, சாப்பிட வேலை வந்துச்சு. நல்ல மட்டன், நல்ல கிடாக்கறி வச்சு எனக்கு சாப்பாடு தந்தாங்க. அப்போ ஒரு உரையாடல் வந்து கவனமா கவனிங்க. அந்த பாஸ்டர்கிட்ட நான் தான் கேட்டேன், நீங்க இந்த அபிஷேகம்ங்களா சொல்லுவீங்களா பாஸ்டர் பெந்தேகோஸ்தே சபையில, எப்படி நீங்க அந்நிய பாஷைகளை பேசுவீங்களா சாப்பிட்டு கேட்பேன். அவரும் அவர் மனைவி தாப்பிருக்காங்க. ஆமா ஆமா, நான் அந்நிய பாஷைகளை நாங்கெல்லாம் பேசுவோம் பெந்தேகோஸ்தே அல்லவா. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க பாஸ்டர் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு அந்நிய பாஷைகளை பேசுவீங்க? என் கேள்வியை நல்லா கவனிக்கணும். எவ்வளவு நேரம் அந்நிய பாஷைகளை பேசுவீங்க, பேசி ஜோம் பண்ணுவீங்க? அவர் சொன்னாரு, அவர் 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம், அதான் 3 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம், அவ்வளவுதான். உடனே நான் சொன்னேன், நான் ஒரு நாளைக்கு அந்நிய பாஷைகளை ஏறத்தாழ 2 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன். அந்நிய பாஷை மட்டுமே பேசுவீங்க. அதற்கான 2 பேரும் அப்படி பாக்குறாங்க. அவரு பட்டு கையை எடுத்துட்டாரு. நீங்க சிஎஸ்சி தானே? ஆமா, நான் சிஎஸ்சி தான். சாகுற வரைக்கும் சிஎஸ்சி தான், மரண பரியந்தம் சிஎஸ்சி தான். சிஎஸ்சி கல்வி தோட்டத்துல தான் இன்னும் கொண்டு போடுவாங்க. ஆனா நான் ஒரு நாளைக்கு, நீங்க சொல்றீங்க 2 மணி நேரம், 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசுவீங்கன்னு சொல்றீங்க. நான் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 2 மணி நேரம் அந்நிய பாஷையில மட்டுமே ஜெபம் பண்றது. அப்புறம் 1 மணி நேரம் தான் அதத்தாலும் இதத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆசீர்வதியும், சொந்தக்காரங்க ஆசீர்வதியும், வந்தவன் ஆசீர்வதியும், போறவன் ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், கருத்துங்கத்தை ஆசீர்வதியும், இதெல்லாம். சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இதை சொன்னேன். அப்போ அவங்க அதுக்கு மேலே எதுவுமே பேசல. அப்படியா, அவர் சிஎஸ்சிக்காக நான் அந்நிய பாஷையில் பலம் 2 மணி நேரம், ஏறத்தாழ 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் மட்டுமே பேசி ஜோம் பண்றாரு ஜான்குமார். அவங்க பெந்தேகோஸ்தே 2 நிமிஷம் தான் பேசுறாங்க. 2 நிமிஷம் அல்ல 3. சரி, அதை விடுங்க. சரி, கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கோம். சாஸ்திரிகளோடு கர்த்தர் பேசினார், எச்சரித்தார், வேறு வழியாக திரும்பி போனார்கள். சரி, இப்போ ஒரு சில உதாரணங்கள் வேதத்திலிருந்து பார்ப்போம். லூக்கா 22:27 யாராவது வாசிங்கள். லூக்கா 2:27. இதுவும் இயேசுநாதர் பிறப்பு சம்பந்தப்பட்ட காரியம் தான். லூக்கா 2:27. பாருங்க, சிமியோனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. சிமியோன் யார் என்றால், அவன் ஒரு வயதான கிழவன். அவன்கிட்ட ஆவியானவர் ஏவறார், நீ தேவாலயத்துக்கு போ. அவன் ஒரு அசதியா படுத்துக்கலாம், ஆனா கீழ்ப்படிந்தான். ஆவியானவர் அவன்கிட்ட போராடுறாரு, ஏவுறாரு. இந்த ஆவியானவர் ஏவுகிறார்ங்கிறது எல்லாம் எனக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கு. விடவே மாட்டாரு. பார்த்துக்கங்க, ஒரு தடவை 2 தடவை பல நாட்கள் கூட ஆவியானவர் போராடுவார் நம்மோட. நம்ம அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க விட மாட்டார். அதெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவம். பாருங்க, அவன் ஒரு அசதியா படுத்து கிடந்திருப்பான். உடனே கோயிலுக்கு எழுப்பி போனான். ஏன்னா ஆவியானவர் அவன்கிட்ட ஏவுறாரு.
போனால் அங்கே இயேசு குழந்தையை கண்டான். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறபடி நம்ம செய்யும் போது மகிமையான காரியங்களை காண்போம். ஒரு சின்ன உதாரணம், இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நாள் உருண்டு ஓடுதாலும் நம்மளும் ரொம்ப பிஸியா இருக்கும். பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் கூட வீண் பண்ண மாட்டேங்க, நாட்கள் ஓடிட்டே. எனக்கு ஏதோ இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. ஏறத்தாழ 13 வருடங்களுக்கு முன்னதாக, நன்றாக கவனித்து கொள்ளுங்கள், ஏறத்தாழ 13 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு 10 வெளிநாட்டுக்காரங்க இங்கிலாந்துல இருந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க திருச்செந்தூருக்கு. அவங்கள தினம் வேன்ல ஏற்றி இங்க காப்பகத்தில் கொண்டு விடுவோம். சாயந்தரம் எங்க வீட்டுக்கு அங்க தங்கிறதுக்கு போயிடுவாங்க. 10 பேர். அவங்க யாருன்னா கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. அவங்க யாருன்னா அவங்க கல்லூரி மாணவர்கள். அப்போ எங்க அனாதாசிரமத்துல ஏறத்தாழ 40 பிள்ளைகள் இருந்தது நினைக்கிறேன். 40, 45, 35 ஏதோ இருந்தது. சரி, சரி. அப்போ அவங்களுக்கு தலைவர் யாருன்னா ஜில்லியன் ஃபர்கியூசன் ஒரு பிள்ளை. அந்த மாணவி, அவ்வளவு மாணவி தான். அவங்க கூட படிச்ச பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த ஜில்லியன் ரொம்ப விசேஷமா கிட்டார் எல்லாம் பிளே பண்ணிச்சு. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியத்தை தந்துட்டு, இந்த சின்ன வயசுல இவ்வளவு அழகா வாசிக்குது. அப்போ அந்த ஜில்லியன் அங்க ஒரு ஜப வீட்டுக்கு போயிருக்கு. எங்க இங்கிலாந்து, இங்க வரணும்னா அங்க ஒரு ஜப வீடு. அங்க ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. நான் உன் பயணத்தை ஆசீர்வதிப்பேன், உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன், சிறுவர் காப்பகத்தில் ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு கடைசியே சொல்லியிருக்கு, நீ இந்தியாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ரொம்ப விரும்புறவன் ஒருத்தனை பாப்பான்னு சொல்லியிருக்கு. எங்க கோயில்ல சொல்லுவாங்க, என்ன எங்க திருச்செந்தூர் கோயில் என்ன ரொம்ப கிறிஸ்துமஸ் ஜான்குமார் உயிரை விட்டுருவாங்க. கதை கேட்டுருக்கேன். அக்டோபர் மாசத்துல நான் அங்க ஒரு நாள் சர்ச்சுக்கு போனேன். உடனே சொன்னாங்க எல்லாரும் ஆளுக்காக வந்தாங்க, என்ன குமார் கிறிஸ்துமஸ் வந்தாச்சா, கிறிஸ்துமஸ் வந்தாச்சா, நமக்கு கிறிஸ்துமஸ் தான் உயிர். பாருங்க, டைலாம் கட்டிட்டு வந்துட்டேன் பாருங்க கிறிஸ்துமஸ்க்கு. அப்போ மற்ற நாள் டைலாம் கட்ட மாட்டாங்க. அப்போ இது கிறிஸ்துமஸ் மாதம், சந்தோஷமான மாசம். அப்போ அன்னைக்கு ஒரு டை கட்டியிருந்தேன். எங்க விமான நிலையத்துல, திருவனந்தபுரம் விமான நிலையத்துல ராத்திரி 2 மணிக்கு போல அவங்கள வரவேற்று ஒரு வேன் ரெடியா, வேன்ல தான் போயிருந்தேன். திருச்செந்தூருக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அந்த 10 பேரையும் பத்திரமாக. அப்போ அன்னைக்கு ஒரு அந்த டை என்கிட்ட கிழிச்சு போச்சு. அதுல என்ன, இதுல உலக படம் இருக்குது இந்த டைல. அந்த டைல என்ன படம் இருக்குதுன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா இருப்பாரு. கிறிஸ்துமஸ் தாத்தா, ஸ்டார், கிறிஸ்துமஸ் மரம், ட்ரீ, கிறிஸ்துமஸ் ட்ரீ, இப்படி கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட படம் கதைகள். நான் போறேன். அந்த ஜில்லியன் என்ன பார்த்தோன்னு கை கொடுத்துக்கிட்டு, இதைத்தான் உனக்கு கிறிஸ்துமஸ்னா ரொம்ப பிடிக்குங்கிறத அங்கேயே ஒரு ஆளு தீர்க்கதுன்னு சொன்னாரு. நானே அதை பார்க்கிறேன், கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட டை. அந்த டை கிழிஞ்சு போச்சு. அப்புறம் நாளாயிக்கலாம். அப்புறம் அதனால தோறும். அப்போ அப்படி பாருங்க, எப்படி கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாகவும் தனிநபர்கிட்ட பேசுறாரு, துல்லியமா பேசுறாரு பாருங்க. அப்படி என்னுடைய கிறிஸ்துமஸ் இன்ட்ரெஸ்ட் இங்கிலாந்துலே அந்த ஜில்லியன் என்ன நபர்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு நான் கிறிஸ்துமஸ் டை தான் கட்டிட்டு போயிருந்தேன் விமான நிலையத்துல அவங்கள வரவேற்று கூட்டிட்டு வருவதற்காக. அவங்க இந்த கட்டடங்கள்லாம் நிறைய கட்டி தந்தாங்க. அப்புறம் போனவங்க தான், அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ஒரேடியா கர்த்தர் நமக்கு உதவி செய்துகிட்டே இருக்காரு, நம்ம கர்த்தரை மறந்துடுவோம். அப்படியே இருக்கலாம். அவங்க வந்தாங்க, தேவையான உதவிகள் எல்லாம் செய்தாங்க, நிறைய இந்த கட்டடங்கள்லாம் கட்டியிருந்தாங்க. அந்த போனாங்க. அவங்களுக்கும் அப்புறம் எனக்கும் எங்க நிறுவனத்துக்கும் தொடர்பே இல்லாம போகுது. சரி, அப்போஸ்தலர் 13:2 யாராவது வாசிங்கள். அப்போஸ்தலர் 13:2.
நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமணம் பெற்றினார். பாருங்க, ஒரு குரூப்பா எப்படி 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ கூடி ஜெபம் பண்றாங்க. அதுல பர்னபாவும் சவுலும் கூட காணப்படுகிறார்கள். அப்போ அதுல ஆவியானவர் ஒரு ஆள் மூலமா சொல்றாரு, பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் மூலமா கூட நம்ம கிட்ட பேசலாம், அல்லது நம்ம கிட்ட சொப்பனம் மூலமா பேசலாம். அந்த சாஸ்திரிகளோடு பேசுற மாதிரி, வான் சாஸ்திரிகளோடு பேசுற மாதிரி. அப்போ இன்னும் அப்போஸ்தலர் 16:9 நானே வாசிக்கிறேன். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. மக்களேயா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று எங்களுக்கு உதவி செய்யுமாறு தன்னை வேண்டிக் கொண்டான். பாருங்க, பவுலடிகளார் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சொப்பனம் கிடைக்குது அவங்களுக்கு. அதுல மக்களேயா தேசத்தான் ஒருவன் காணப்படுகிறான். அவன் சொல்றான், நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறான். அதாவது எங்களுக்கு ஊழியம் செய்யும் என்கிறான். பாருங்க, சாஸ்திரிகளோடு பேசின தேவன் நிறைய பேர்ட்ட பேசினாரு. அந்த வெளிநாட்டுக்காரமா ஜில்லியன் பேசினாரு. இங்க பவுலடியாரோடு பேசுகிறார். இன்னும் ஒரு 1-2 உதாரணம் பார்த்துட்டு இந்த பிரசங்கத்தை முடிக்கலாம் என நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 8:26 நானே வாசிக்கிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி நீ எழுந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்கிறார். அதாவது பிலிப்பு வந்து ஊழியக்காரர். அவன் கர்த்தருடைய தூதன் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில்தான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:26 நீ எழுந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. அப்போ வனாந்தரங்கிறது உண்மையிலே கஷ்டமான ஒரு காரியம் தான். வனாந்தர வழியா போறது கஷ்டமான. அப்போ பேருந்து வசதி எல்லாம் இருக்காது. அப்போ அது கஷ்டம். ஆனா கீழ்ப்படிந்து செய்யலாம். தேவதூதன் ஒரு கஷ்டமான காரியத்தை சொன்னால் கூட இவன் ஒப்பு கொடுத்து செய்கிறான். யாரு? பிலிப்பு. வனாந்தர மார்க்கமாய் போறான். அங்க ஒரு மந்திரியை காண்கிறான். கர்த்தர் ஒரு கஷ்டமான காரியத்தை நமக்கு சொல்கிறார் என்றால் அதன் வழியே நாம் சென்றோமானால் பிற்பாடு மகிமை உண்டாகும். நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். பாருங்க, அந்த மந்திரியை பார்க்கணும். பாருங்க, மந்திரி சும்மா வருவானா? இவனுக்கு பொண்ணு பொருள் எல்லாம் அள்ளி கொடுத்துருப்பான். பாருங்க, மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்து கொண்டு இருந்தார். அவன் போய் உடனே திரும்ப ஆவியானவர் சொல்றாரு. 2வது முதல்ல தூதன் தான் சொல்றது. இப்போ ஆவியானவர் சொல்ற, நீ போய் அந்த மந்திரியோடு சேர்ந்து கொள்வீங்க. மார்க்கு 3:35 யாராவது வாசிங்கள். மார்க்கு 3:35 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். மத்தேயு 7:21 நானே வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பானே என்று என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று என்பவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் அவருடைய சித்தங்களை நம் மூலம் நமக்கு தெரியப்படுத்துவார். சொப்பனம் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக தெரியப்படுத்தலாம். அதன்படி நாம் செய்ய வேண்டும். இந்த வசனம் எச்சரிக்கை. சும்மா அல்லேலூயா கர்த்தாவே அப்படி இப்படி கத்தி பிரயோஜனம் இல்லைடா, நான் உன்னை பரலோகத்துக்குள்ளே விட மாட்டேன் நீ சொல்றாரு. அப்போ இன்றைக்கு பிரசங்கத்திலே 2 காரியங்களை நாம் விசேஷ பிரகாரமாக பார்க்கிறோம். கர்த்தர் வந்து நட்சத்திரம் மூலமாக ஊழியம் செய்தார். நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலிருந்து நட்சத்திரங்களாக திகழ்வோம். ஆண்டவரை அறியாத மக்களை
திருச்சபைக்கு கொண்டு வர பார்ப்போம், ஊழியம் செய்வோம். இரண்டாவதாக கர்த்தர் சாஸ்திரிகளை எச்சரித்து வேறு வழியாக போக சொன்னார். அதாவது கர்த்தர் மனிதனோடு பேசினார், நம்மோடு பேச வேண்டும், பேசுவார். அதன்படி நாம் செயல்பட வேண்டும். சாஸ்திரிகள் முன்னரையில் காணிக்கை படைக்கிறார்கள், அவ்வளவே இன்று நாம் எங்களையும் படைக்கிறோம் முன்னரையில் ஆகும்.